குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம், பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம். ஒருத்தன் குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுறதுக்கே அங்க தேர்வுலாம் வைப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் குப்பை அள்ளுற வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க ரொம்ப கஷ்டமான இது போல. அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாசல்ல இந்த குப்பை அள்ளுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார். குப்பை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலா பாக்குறாரு, ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, படிச்சு பிரிக்காம அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி விழும்போது இவருக்கு வருத்தமா இருக்கு. என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க, படித்தவுடன் கிழித்து விடவும்னு கிழிக்கலாம்ல, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதின கடிதம். அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பிரச்சனைய, அவளுடைய சோகத்தை எல்லாம் அவ எழுதியிருக்கிறான். ஆனா அண்ணங்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வாசிக்காமையே கிழிச்சு கிழிச்சு குப்பையில போட்டிருக்கிறார். இப்ப இவரால தாங்க முடியல. இந்த குப்பாள்றவர் என்ன பண்றாரு, மறுநாள்ல இருந்து அந்த லெட்டருக்கு இவர் பதில் அனுப்புறாரு. உனக்கு கவலைப்படாதம்மா, வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புறார். அந்த பொண்ணு அதனால ஆறுதல் அடைகிறாங்க. இப்படியே நாட்கணக்கில் ஆயிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, குப்பை அள்ளி சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரும் பகுதியை அந்த பொண்ணுக்கு இவரு ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார். இவரை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க. ஆனா நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும். இத எஸ்ரா அழகாக எழுதுகிறார். சொற்கள் என்பது விதை மாதிரி, சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது.